ஒரு வகுப்பறை. அந்த வகுப்பறையில் வந்து நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் ரொம்ப சேட்டை பண்ணுறவனாக இருந்தான், சரியான குறும்புக்காரனாக இருந்தான். யார் சொல்கிறது கேட்காம அவன் பாட்டுக்கு தான் தோண்டித்தனமாக இருந்தான். இதை கவனித்த வகுப்பாசிரியர் வந்து அவனை வந்து எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, வகுப்புக்கு வந்தவர் போர்டில் 1 அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. எழுதிட்டு அவனுக்கு இன்றைக்கி நல்ல பாடம் போக்கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு இது என்னடான்னு சொல்லி அவன் எடுத்து கேட்குறாரு. அவன் வந்து, சார் என்ன சார் இது கூட தெரியாதா, இது 1 அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் 1க்கு அடுத்து பக்கத்தாண்டியே வலதுபுறத்தில் 0 எழுதுறாரு. இப்போ இது என்னடான்னு கேட்காட்டி இது 10 சார் அப்படிங்கிறான். மறுபடி ஒரு 0 வலது பக்கம் போடுறாரு. இது என்னடா அப்படிங்காட்டி இப்போ இது 100 சார் அப்படிங்கிறான். மறுபடி ஒரு 0 வலது பக்கமே போடுறாரு. இப்போ இது என்னடா அப்படிங்காட்டி இது 1000 சார் அப்படிங்கிறான். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த 1000க்கு அதாவது 1000ல் 1 0 0 0க்கு அதில் 1ஆம் நம்பருக்கு இடது பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கிட்டு இது என்னடா பார்க்குறாரு. சார் கேட்கங்காட்டி இது 1000 தான் சார் அப்படிங்கிறான். மறுபடி இன்னொரு 0 சேர்த்துறாரு. இப்போ என்னடா அப்படின்னு கேட்குறாரு. இது 1000 தான் சார் அப்படிங்கிறான். மறுபடி ஒரு 0 இடது பக்கம் சேர்த்தாரு. அப்போ 3 0 இடது பக்கம் சேர்த்துட்டு கேட்குறாரு. இது என்னடா கேட்காட்டி இப்போ இது 1000 தான் சார் அப்படிங்கிறான். இது தாண்டா உங்கள் நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்காட்டி இப்படித்தான் இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஆசிரியருடைய போதனைகள், ஆசிரியருடைய நல்ல வகுப்புகள், ஓகேவா. இதை வந்து ஆசிரியரை வந்து நீங்கள் பின்பற்றி பின்னாடி சென்றீங்கன்னா உங்களுடைய 0ங்கிறது நான் ஆசிரியர்களை வந்து பின்பற்றி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன, உங்களுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்குது. இதுவே ஆசைகள் பின்பற்றாமல் நீங்கள் முந்திரிக்கொட்டையோட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு என்ன இருக்குது, இந்த மாதிரி ஏறவே ஏறாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதே நிலைமையில அப்படியே தான் இருப்பீங்க. உங்களோட முன்னேற்றங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் ஆசிரியரையும் அவருடைய சொற்களையும் மதித்து அவரை பின்பற்றி நீங்கள் அவர் சொற்களை பின்பற்றி வாழ்க்கையில் நடந்துட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு அவர் சொல்லி முடிகிறார். அப்போ தான் அந்த பையனுக்கு புரியுது, நாம் ஆசிரியர் பேச்சை கேட்காம எவ்வளோ முந்திரிக்கொட்டையோடு நடந்துக்கிட்டா இனிமேல் நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆசிரியருடைய கருத்துக்களை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி போட்டு அவன் அப்போ உணர்க்க ஆரம்பித்தானான்.